அதான் ஒன்று நல்லா புரிஞ்சுங்கண்ணே. சீமான் தனி மனிதர். அவர் நினச்சதுக்கு 38 லட்சம் பேரை உருவாக்குனாரு, 19 லட்சம் பேரை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போதைக்கு நிரந்தரமான 19 லட்சம் பேரை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நான் ஒரு சின்ன பையன், 19 வயசு பையன். என்னால் ஒரு 5 பேரை உருவாக்க முடியும், என்னால் ஒரு 10 பேரை உருவாக்க முடியும். அந்த 10 பேர் இன்னும் ஒரு 20 பேரை உருவாക്കാം, அந்த 20 பேர் 100 பேரை உருவாക്കാം. இதுதான் தமிழ் தேசியத்தின் எழுச்சி, புரட்சி. இன்னைக்கு தமிழ் தேசியம் இல்லாமல் போகட்டும், இன்னைக்கு இல்லைனா ஒரு 10 வருஷம் என் பேரை வந்துட்டு போகிறான். சீமான் நினச்சா பல லட்சக்கணக்கான புரட்சியாளர்களை, பல லட்சக்கணக்கான பேச்சாளர்களை இந்த மண்ணில், சிந்தனையாளர்களை இந்த மண்ணில் உருவாக்க முடியும். ஆனால் அந்த பல லட்சக்கணக்கான புரட்சியாளர்களும் பல லட்சக்கணக்கான பேச்சாளர்களும் நினச்சா கூட ஒரு சீமானை உருவாக்குவது கடினம், வாய்ப்பே இல்லை. காலம் உங்களுக்கு கடைசி ஒரு முறை கருணையிட்டு இருக்கிறது. இந்த ஒரு முறை நீங்கள் அம்பாசமுத்திரத்தில் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் போட்டியிட போகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. மக்கள் உங்களுக்காக, இந்த மண்ணுக்காக போராடுகிற ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் ஐயா நல்லகண்ணுக்கு பிறகு பெரியப்பா சீமான் மட்டும்தான் இப்போது உள்ள சமகால அரசியல் சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தவற விட்டுறாதீங்க. இந்த காணொலி மூலமாக உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், பெரியப்பா சீமானை இழந்துடாதீங்க. 15 வருஷமா தொண்டை தண்ணி வத்த வீதி வீதியாக மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்துக்காக, மொழிக்காக, தமிழ் தேசியத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை புறக்கணிச்சிட்டாங்க மக்கள். இதே சீமான் அவர்கள் வெளி மாநில, இந்த கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ இல்லை வெளிநாடுகளிலேயோ எங்கேயாவது போய் நம் இனம், தற்சார்பு பொருளாதாரம் இந்த மாதிரி பேசியிருந்தா சீமான் பிரதமர் ஆகியிருப்பார். இந்த கேரளாவில் அங்கே ஒரு மலையாளியாக சீமான் பிறந்திருந்தால் இன்றைக்கி கேரளத்தின் முதல்வர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். இந்த மக்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. அதான் இந்த மாய உலகத்தில் வாழ்கிறாங்க. இந்த மக்கள் திரை கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிறாங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இந்த மக்களுக்காக யார் உண்மையானவங்க, யார் பாடுபடுறவங்க, யார் இந்த களத்தில் சமரசம் இல்லாமல் சண்டை போடுறாங்க, மக்களுக்காகவும் இனத்துக்காகவும் தமிழர் உரிமைகளுக்காக யார் பேசுகிறா என்பதை இந்த மக்களுக்கு ஒப்பீடு செய்ய தெரியலை. விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவருக்கு இந்த காவிரி சிக்கலை பற்றி தெரியுமா, முல்லை பெரியாறு சிக்கலை பற்றி தெரியுமா, இந்த மக்கள் படுற துன்ப துயரங்களை பற்றி தெரியுமா? என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. தேட்டரில் விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புனா எதை பற்றி பேசுவாங்க? இது புஷியானந்த் அவர்களை சொல்லி எந்த குறையும் இல்லை. ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தான்ல, அவனை சொல்லணும். இந்த ஓட்டு போட்ட டெல்டா மக்கள் மற்றும் அந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? தண்ணி வரலையில் ஆளாளுக்கு ஒரு விசில் எடுத்துகிட்டு போய் பூன்னு ஊதுங்க, தண்ணி தானாக வந்துடும், விவசாயம் தானாக வந்துடும், மக்கள் முன்னேறிடலாம். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட போகிறான்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் ஒரு கவலையும் இல்லை. ஜனநாயகன் படம் வரணும், கொண்டாடணும், திரை கவர்ச்சியில் இருக்கணும், இந்த மக்களையும் அந்த வைபிளை கொண்டு போகணும். கடைசி வரையும் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடாது. மக்கள் கடைசி வரையும் திரை கவர்ச்சியிலே மயங்கி கிடக்கணும். சீமான் முதலமைச்சர் ஆகிடுவார், நம்ம கவுன்சிலர் ஆகிடலாம், நம்ம எம்எல்ஏ ஆகிடலாம், நம்ம மந்திரி ஆகிடலாம், நம்ம ஜாலியாக சொகுசாக பந்தாவாக ஃபார்ச்சுனரில் போகலாம், இனோவாவில் போகலாம்லாம் நினைக்கல. சீமான் பின்னாடி நிற்கிற தம்பி தங்கிகள் எல்லாம் செத்து மண்ணோடு மண்ணாக போனாலும் சரி, தமிழ் தேசியம் இந்த மண்ணில் மலரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு புரட்சியவாதிகள் எல்லாருமே. அதே போல் பெரியப்பா சீமான் அவர்களும் சொல்கிறாங்க, நான் தனி மனிதன் சீமான், என்ன நீ தலைமை ஏற்றுக்கிட்டு வராத, நான் சீமான் நாளைக்கு இருப்பேன், நாளைக்கு இறந்து போவேன். சீமான் முன்வைக்கிற தமிழ் தேசியம் என்ன தத்துவத்தை தலைமை ஏற்றுக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சீமான் நாளைக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் இயற்கை எங்களுக்கு நல்ல தலைவனை உருவாக்கி தரும். தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் தோற்று போனதுக்கும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்குமான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீமான் அவர்கள் தோற்றதற்கு முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் யாரு கூடயுமே சமரசம் இல்லாமல் உண்மையாக தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களோட வளர்ச்சிக்காக தொடர்ந்து 16 ஆண்டு காலமாக சமரசம் இல்லாமல் இப்படி பயணித்ததுனால தான் சீமானோட தோல்வி. விஜய் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னா, தன்னுடைய 63 படத்தில் நடித்த அந்த திரை கவர்ச்சியை வச்சுட்டு, படத்தில் நடித்தா நாட்டை ஆண்டலாம், படத்தில் நடக்கிற மாதிரி நிஜத்திலேயே நடக்கும், இவருக்கு வாக்கு செலுத்தினா நம்மளை நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்திடுவார் என்ற எண்ணத்தை இந்த மக்களுக்கு கருத்தியெல்லாம் விதைச்சதுனால வந்த விளைவு தான் விஜய் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று, எங்கள்கிட்ட பல்வேறு திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவங்க மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்களா? இவங்க ஊழலை ஒழிச்சிட்டாங்களா? 2 மாத காலம் ஆகுது, குறைஞ்சா குறிப்பிட்டு பார்த்தோம்னா 2 மாத காலம் ஆகுது இந்த தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்திலையும் அதிமுக ஆட்சி காலத்திலையும் பாலியல் குற்றங்கள் நடந்தது, கொலை நடந்தது, கொள்ளை நடந்தது, எல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடக்காது,
இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இனி நடக்காது, அதுக்கு மாற்றா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்தார். விஜய் முதல்வரானதுக்கு பிறகு நாள்தோறும் அன்றாட அப்போயாவது 1-2 தான் நடக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 10 பாலியல் வழக்கு, ஒரு நாளைக்கு 20 கொள்ளை. இது பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவிக கட்சிக்காரனாக தான் இருக்கான். மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு மக்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தான் அன்றாட வாழ்க்கையில் இந்த 2 மாசத்துல பெரிய ஏமாற்றத்தை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. இப்போ கடைசியா அண்ணன் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசுனாங்கன்னா, நான் தொட மாட்டேன், தொடரவங்களையும் விட மாட்டேன், தொட போறவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாம்மா, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இதுக்கு முன்னாடி தொட்டவங்கள தான் அவங்க கட்சியில் சீட்டு கொடுத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி அவர் வந்து தொட்டவங்களை விட மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்? அதாவது மக்கள் வந்து விஜய் சொல்கிறத கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இவர் தள்ளப்பட்டுட்டாரு. மக்களும் நம்ம சிஎம் ஆக்கிட்டோம், நம்ம அண்ணன் வந்து நமக்கு நல்லது செஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு மாய பின்பத்தில் விஜய் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு இங்கே மக்கள் மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி சொன்னது யாரு? நீங்கள். எப்போ? தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ திமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள், அதிமுகவில் எம்எல்ஏக்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்களே, இப்போ அது தீய சக்தியா தூய சக்தியா என்ன நீங்கள் தான் சொல்லணும். எப்படி மாற்று கட்சியில் இருந்தப்போ அவங்க வந்து தீய சக்தியாக இருந்தாங்க, ஊழல் சக்தியாக இருந்தாங்க, அது உங்கள் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து தூய சக்தியாக எப்படி மாறுவாங்க? இந்த பனையூர் அலுவலகத்தில் வாஷிங் மிஷினு, லிக்யூடு ஆலா, ரின்னு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல். புஷி ஆனந்த், அண்ணா ராஜ்மோகன் எல்லாம் சேர்ந்து இந்த அதிமுகவில் இருந்து திமுகவில் வந்து மற்ற ஊழல் செஞ்சவங்க எல்லாரையும் போட்டு முக்கி எடுத்து தூய சக்தியாக மாற்றிடுறாங்க. இதுதான் இவங்க கொண்டு வந்த அரசியல். மொத்தத்தில் இந்த கட்சியை பார்த்தோம்னா வைங்களேன், மொத்தத்தில் மக்கள் நலலாம் இதெல்லாம் கிடையாது. மொத்தத்தில் அரசியல் அபிலாசைக்காக இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ நீங்க வந்து விஜயை இவ்வளவு விமர்சிக்கிறீங்க, ஆனா சீமான் அவர்கள் வந்து தாவேக்கால உள்ளவங்களும் சரி, சீமான் பேசிட்டு இருக்க மட்டும்தான் லாய்க்கு, அவர் கத்திட்டு இருக்க மட்டும்தான் லாய்க்கு, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மை ஜெயிக்க காலம் எடுக்கும். வரலாற்றில் ஐயா நல்லக்கண்ணு வந்து போட்டி போட்ட எல்லா தேர்தல்லையும் தோற்று போனாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன மக்களுக்காக ஐயா பாடுபடலையா? ஐயா காமராசர் அவர் சொந்த தொகுதியில் விருதுநகரில் தோற்று போனார், அவர் மக்களுக்காக சேவை செய்யலையா? இந்த நிலத்தில் மக்களுக்கு வந்து ஐடியாலஜி தேவையில்லை, யார் நல்லது செய்வாங்கன்னு தேவையில்லை, அடுத்த தலைமுறைக்கு யார் அப்படின்னு நிர்ணயிக்க தேவையில்லை. மக்களுக்கு தேவை என்னென்னா இமேஜ், ஒரு மாய உலகம், ஒரு திரை கவர்ச்சி, அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து தான் இந்த தாவிக அரசை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. சீமான் ஓட ஒப்பிடுறப்ப தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் கிடையாது. சீமான் முன்வைக்கிற கருத்தியலுக்கு முன்னாடி யாராலையும் பேச முடியாது. சீமான் வந்து ஏதோ தான் சம்பாதிக்கணும், போகணும், வரணும், சொகுசாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா என்னைக்கோ கூட்டணி சேர்ந்துருக்கலாம், என்னைக்கோ பல ஆயிரம் கோடிக்கு அவர் பேசப்பட்டு அவர் விலைக்கு போய் இன்றைக்கி இந்த வைகோ மாதிரிக்கும் அண்ணன் திருமாவளவன் மாதிரியும் போய் மண்டிட்டு கடந்திருக்கலாம். ஆனால் அது கிடையாது. நான் வந்து என் தலைவன் பிரபாகரனை உண்மையாக நேசிக்கிறேன், தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் மலர வைக்கணும்னு நினைக்கிறேன் என்ற உயர்ந்த சிந்தனையோடு சித்தாந்தத்தோடு கொண்ட கொள்கையோடு இன்னைக்கு வரை 2010 இன்னும் 26 வரைக்கும் தடமாறாமல் நான் தோற்று போனாலும் சரி, மண்ணோடு போனாலும் சரி, யாரோடய கூட்டணி கிடையாது. ஆனால் என்றாவது ஒரு நாள் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் மலர வச்சே தீருவேன் அப்படின்னு இன்னைக்கு வரையும் பெரியப்பா சீமான் அவர்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த திமுக கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கி, அதிமுக கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கி, இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இருந்து காசு வாங்கி இந்த வாடகை வாய்கள் என்ன வேணாலும் பேசும். காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசும். சீமான் அப்படி பண்ணுறாரு, அங்கே சொத்து வாங்கி வச்சுருக்கிறாரு, இங்கே சொத்து வாங்கி வச்சுருக்கிறாரு, கார் வாங்குறாரு, அது வாங்குறாருன்னு என்ன வேணாலும் சொல்லும். ஏன்னா அவங்களுக்கு தான் காசு கொடுக்கப்படுது, இந்த ஆளுங்கட்சிகளாலும் ஆண்ட கட்சிகளாலும் காசு கொடுக்கப்படுது. அந்த காசை வாங்கிக்கிட்டு சீமானை இந்த மக்கள் மனசுல இருந்து அழிக்கணும் என்ற ஒரு ஐடியாலஜியோட இந்த வாடகை வாயில்கள்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. இப்படியே சீமான் அவர்கள் தோத்துக்கிட்டே இருந்தா, தொடர்ச்சியாக கத்தி பேசிட்டே இருந்தா, இப்போ அவர் பின்னாடி வர தம்பிங்களோட நிலைமையெல்லாம் என்ன? சீமான் பின்னாடி நிற்கிற தம்பி தங்கைகள் பிள்ளைகள் எல்லாரும் சீமான் வந்து முதலமைச்சர் ஆகிடுவார், நம்ம வந்து கவுன்சிலர் ஆகிடலாம், நம்ம வந்து எம்எல்ஏ ஆகிடலாம், நம்ம வந்து மந்திரி ஆகிடலாம், நம்ம ஜாலியாக சொகுசாக பந்தாவாக ஃபார்ச்சுனரில் போகலாம், இனோவாவில் போகலாம்லாம் நினைக்கல. சீமான் பின்னாடி நிற்கிற தம்பி தங்கைகள் எல்லாம் செத்து மண்ணோடு மண்ணாக போனாலும் சரி, தமிழ் தேசியம் இந்த மண்ணில் மலரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு புரட்சியவாதிகள் எல்லாருமே.
அவங்களுக்கு வந்து இந்த பணம் காசு தேவையில்ல. வெற்றியோ தோல்வியோ இன்னைக்கு இந்த மே 18 இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருக்கலாம் கூட்டத்தை. லட்சக்கணக்கான கூட்டம். இந்த கூட்டம் கொள்கை கூட்டம். இந்த கூட்டம் வந்து காசு பணத்துக்கானது அல்ல, இனத்துக்கானது, தலைவர் பிரபாகரனுக்கானது, தமிழ் தேசியத்துக்கான கூட்டம். இது வந்து தடம் மாறாது. வெற்றியோ தோல்வியோ செத்தாலும் வாழ்ந்தாலும் செந்தமிழன் சீமானோடு தான், தமிழ் தேசிய கொள்கையோடு தான், தலைவர் பிரபாகரனோடு தான் என்ற ஒரு உயர்ந்த கொள்கையோடு தம்பி தங்கைகள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பெரியப்பா சீமான் அவர்களும் சொல்கிறாங்க, நான் தனி மனிதன் சீமான், என்ன நீ தலைமை ஏற்றுக்கிட்டு வராத, நான் சீமான் நாளைக்கு இருப்பேன், நாளைக்கு இறந்து போவேன், நீ அது கிடையாது. சீமான் முன்வைக்கிற தமிழ் தேசிய என்ன தத்துவத்தை தலைமை ஏற்றுக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த தத்துவத்தை அந்த அந்த தம்பி தங்கைகளுக்கு ஆழமாக கடத்தினதுனால தான் இன்னைக்கு வரையும் சீமான் வச்ச கொள்கையை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீமான் நாளைக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் இயற்கை எங்களுக்கு நல்ல தலைவனை உருவாக்கி தரும், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்னைக்கு தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள், பல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள், சீமான் வளர்ப்புகள் இன்னைக்கு வந்து சீமான் முன் வச்ச அந்த கொள்கையை பயணிச்சுக்கிட்டு வராங்க. அதான் ஒன்று நல்லா புரிஞ்சுங்கண்ணே, சீமான் தனி மனிதர். அவர் வந்து அவர் நினச்சதுக்கு 38 லட்சம் பேரை உருவாக்குனாரு, 19 லட்சம் பேரை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போதைக்கு நிரந்தரமான 19 லட்சம் பேரை உருவாக்கி வச்சிருக்கிறார். நான் ஒரு சின்ன பையன், 19 வயசு பையன், என்னால் ஒரு 5 பேரை உருவாக்க முடியும், என்னால் ஒரு 10 பேரை உருவாக்க முடியும். அந்த 10 பேர் இன்னும் ஒரு 20 பேரை உருவாക്കാം, அந்த 20 பேர் 100 பேரை உருவாക്കാം. இதுதான் தமிழ் தேசியத்தின் எழுச்சி, புரட்சி. இது வந்து இன்னைக்கு இல்லைண்ணா, இன்னைக்கு தமிழ் தேசியம் இல்லாமல் போகட்டும், இன்னைக்கு இல்லைன்னா ஒரு 10 வருஷம் என் பேரை வந்துட்டு போகிறான். என்னைக்கோ ஒரு நாள் எங்களுடைய இலக்கு என்னன்னா, இப்போ தாமதமாக நடக்கட்டும், ஆனால் எங்களுடைய இலக்கு தமிழ் தேசியம் இந்த மண்ணில் மலர்ந்தே தீர வேண்டும். அது இன்னைக்கு இல்லைன்னா சரி, என்னைக்கோ 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ, ஆனால் என்றோ ஒரு நாள் இந்த தமிழகத்திலும் தமிழீழத்திலும் தமிழ் தேசியம் மலர்ந்தே தீரும். அதற்காக சீமான் விதைத்த இந்த விதைகள் ஒருபோதும் உறங்காது, அதற்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் இவ்வளோ கொள்கை கோட்பாடுன்னு பேசுகிறீங்க. இப்போ கட்சி ஆரம்பித்த 3 வருஷத்தில் 1,71,00,000 பேர் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்களே மக்கள். அதான தமிழினத்தின் சாபம். 15 வருஷமா தொண்டை தண்ணி வத்த வீதி வீதியாக மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்துக்காக, மொழிக்காக, தமிழ் தேசியத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை புறக்கணிச்சிட்டாங்க மக்கள். இதே சீமான் அவர்கள் வெளி மாநில, இந்த கேரளாவிலையோ இல்லை இந்த ஆந்திராவிலையோ இல்லை வெளிநாடுகளிலேயோ எங்கேயாவது போய் நம் இனம் தற்சார்பு பொருளாதாரம், ஆடு மாடு மேய்த்தால் அரசு பணி, இந்த மாதிரி பேசியிருந்தா சீமான் வந்து பிரதமர் ஆகியிருப்பார், இந்த கேரளாவில் முதல்வர் ஆகியிருப்பார். அங்கே ஒரு மலையாளியாக சீமான் பிறந்திருந்தால் இன்னைக்கு கேரளத்தின் முதல்வர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். இந்த மக்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. அதான் இந்த மாய உலகத்தில் வாழ்கிறாங்க. இந்த மக்கள் வந்து திரை கவர்ச்சியில் மூழ்கி கிடக்குறாங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இந்த மக்களுக்காக யார் உண்மையானவங்க, யார் பாடுபடுறவங்க, யார் இந்த களத்தில் சமரசம் இல்லாமல் சண்டை போடுறாங்க, மக்களுக்காகவும் இனத்துக்காகவும் தமிழர் உரிமைகளுக்காக யார் பேசுகிறா என்பதை இந்த மக்களுக்கு ஒப்பீடு செய்ய தெரியலை. இதுதான் தமிழர்களின் பலவீனம். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு நடிகரை, ஆஃப்டரால் ஒரு நடிகரை இன்னைக்கு வந்து முதல்வராக ஆக்கியிருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதுதான் தமிழினத்தின் சாபக்கேடு. இந்த மக்களுக்கு யார் நமக்கானவன் என்பதை தேர்ந்தெடுக்க இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அதனால தான் அதை வந்து இந்த மக்களுக்கு கடத்த வேண்டிய வேலையை தான் என்ன போல் பல லட்சக்கணக்கான சிறு பிள்ளைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாள்தோறும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ் தேசியத்தையும் பெரியப்பா சீமான் அவர்களையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலையை தான் 2026 தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும், இப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் என்ன விரும்புகிறாங்கன்னா, அம்பாசமுத்திரம் தொகுதியில் கண்டிப்பாக சீமான் அவர்கள் இன்னும் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் சட்டமன்றத்துக்குள்ளே போய் என்ன சாதிக்க போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மொத்த ஆள் போவேனான சீமான் பெரியப்பா ஒத்த ஆள் உள்ளே போனாலே கெத்து தான், மாசு தான். சீமான் நினச்சா பல லட்சக்கணக்கான புரட்சியாளர்களை, பல லட்சக்கணக்கான பேச்சாளர்களை இந்த மண்ணில், சிந்தனையாளர்களை இந்த மண்ணில் உருவாக்க முடியும். ஆனால் அந்த பல லட்சக்கணக்கான புரட்சியாளர்களும் பல லட்சக்கணக்கான பேச்சாளர்களும் நினச்சா கூட ஒரு சீமானை உருவாக்குவது கடினம், வாய்ப்பே இல்லை. அதனால் அன்பான தாய் தமிழ் உறவுகளே, இந்த காணொளி மூலமாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், காலம் உங்களுக்கு கடைசி ஒரு முறை கருணையுற்று இருக்கிறது. இந்த ஒரு முறை நீங்கள் அம்பாசமுத்திரத்தில் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் போட்டியிட போகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படி பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டால் வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
மக்கள் உங்களுக்காக இந்த மண்ணுக்காக போராடுகிற ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் ஐயா நல்லகண்ணுக்கு பிறகு பெரியப்பா சீமான் மட்டும்தான் இப்போது உள்ள சமகால அரசியல் சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தவற விட்டுறாதீங்க. இந்த காணொலி மூலமாக உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், பெரியப்பா சீமானை இழந்துடாதீங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. சம்பாசமுத்திரம் தொகுதி எப்படிப்பட்ட வளர்ச்சி அடையும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 23ஆம் தேதி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது, அதை வந்து திருவிழா போல கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு பக்கம் மேகதாது அணை சிக்கல் போயிட்டு இருக்கு, ஆனா அதை பத்தி அவர் எதுவுமே பேசல. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? டெல்டா பகுதிகளில் காவிரி ஆறை நம்பி தான் விவசாயமே இருக்குது. இந்த விவசாயத்தை பற்றியும் இந்த காவிரி ஆற்றுல தண்ணி வராத பற்றியும் நீர்வளத்துறை அமைச்சருக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா இந்த மக்களை தான் குறை சொல்லணும். எப்படின்னா சர்க்கார் படத்தில் வர மாதிரி, இந்த மெர்சல் படத்தில் வர மாதிரி, அப்புறம் வேற என்ன கத்தி படத்தில் வர மாதிரி தண்ணி இல்லைன்னா பெரிய புரட்சி பண்ணிடுவார், மக்களுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஷி ஆனந்த் அவர்களையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே சட்டமன்றத்தில் குத்துப்பாட்டு போட்டு டான்ஸாக மட்டும்தான் நடக்கலை, மற்றபடி எல்லா வேலைப்பாடும் நடக்குது. தண்ணி வராததை பற்றி இந்த நீர்வளத்துறை அமைச்சர் இன்னும் வரையும் ஒரு வாய் திறக்கலை. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட போகிறான்னு சொல்கிறாங்க, அதை பற்றியும் ஒரு கவலையும் இல்லை. ஜனநாயகன் படம் வரணும், கொண்டாடணும், திரை கவர்ச்சியில் இருக்கணும், இந்த மக்களையும் அந்த வைபிளை கொண்டு போகணும், கடைசி வரையும் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடாது, மக்கள் வந்து கடைசி வரையும் திரை கவர்ச்சியிலே மயங்கி கிடக்கணும் ஒரு எண்ணத்தில் இந்த கார்ப்பரேட் போட்டு கொடுத்த ஸ்கெட்சில் தான் இந்த ஒட்டுமொத்தமான இந்த தமிழக வெற்றி கழகமும் ஐயா புஷி ஆனந்தும் நடந்துக்கிட்டு இருக்காங்க தான் என்னோட பார்வை. விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவருக்கு இந்த காவிரி சிக்கலை பற்றி தெரியுமா, முல்லை பெரியாறு சிக்கலை பற்றி தெரியுமா, இந்த மக்கள் படுற துன்ப துயரங்களை பற்றி தெரியுமா? என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. எப்படின்னா தேட்டரில் விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் இன்றைக்கி வந்து சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புனா எதை பற்றி பேசுவாங்க? இந்த 23ஆம் தேதி ஜனநாயகம் படம் ரிலீஸு, எல்லாம் திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேறு என்னத்தை பற்றி பேசுவாங்க? இன்றைக்கி வரையும் இந்த மக்கள் டெல்டா பகுதிகளில் காவிரி ஆறை பற்றி தான், காவிரி ஆறை நம்பி தான் இந்த மக்கள் வாழ்வாதாரமே இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போனதுலேருந்து கடுமையாக எதிர்ப்பு கொடுத்து இந்த தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த நடவடிக்கையும் இந்த நீர்வளத்துறை அமைச்சர் எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப விசில் அடிச்சுட்டு இருந்தவரை அமைச்சராக்குனா இந்த மாதிரி நிலமை தான் இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு வரும். இது வந்து புஷி ஆனந்த் அவர்களை சொல்லி எந்த குறையும் இல்லை. ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தான்ல அவனை சொல்லணும். இந்த ஓட்டு போட்ட டெல்டா மக்கள் மற்றும் அந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? தண்ணி வரலையில, காவிரியில் தண்ணி வரல, மற்றபடி எந்த தண்ணி இல்லை, வறண்டு போயிட்டல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு விசில் எடுத்துகிட்டு போய் பூன்னு ஊதுங்க, தண்ணி தானாக வந்துடும், விவசாயம் தானாக வந்துடும், மக்கள் வந்து முன்னேறிடலாம்.